தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். தமிழகத்தில் இன்னும் 30 ஆண்டுகள் தொடர்ந்து மது குடித்தால் தமிழ் சமுதாயமே அழிந்துவிடும் என்று பொது சுகாதாரத்துறை முன்னாள் இயக்குநர் டாக்டர் குழந்தைசாமி அதிர்ச்சியூட்டும் தகவலை வெளியிட்டுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் கடந்த 1971ஆம் ஆண்டு மதுவிலக்கு விலக்கிக் கொள்ளப்பட்டதிலிருந்து தற்போது கிட்டத்தட்ட 2 தலைமுறையினர் மதுவை குடித்து வருவதாக குறிப்பிட்டார். இதனால் மது குடிப்பவர்களின் குழந்தை பிறப்பு மற்றும் அவர்களின் ஜீன்களில் பாதிப்பு ஏற்படுகிறது என்றும் வேதனை தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், 3வது தலைமுறையாக மதுவை தொடர்ந்து குடித்தால் அதற்கு பிறகு பிறக்கும் குழந்தைகள் பிறக்கும் போதே மதுவுக்கு அடிமையாகும் வாய்ப்பு உள்ளது என்றும் 55 வயது வரை ஆரோக்கியமாக இருந்த நமது தமிழக மக்களின் ஜீன்களில் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டு வருவதாகவும் எச்சரித்துள்ளார். இது தமிழகத்தை மிகப்பெரிய அழிவை நோக்கி, அதாவது மரபணு மாற்றத்தை நோக்கி கொண்டு செல்கிறது என்றும் அவர் கவலை தெரிவித்தார். மேலும் டாஸ்மாக் கடைகளை தனியாரிடம் ஒப்படைக்க தமிழக அரசு முடிவு செய்துள்ளதாக வெளியான தகவல் குறித்து பேசிய அவர், டாஸ்மாகை தனியாரிடம் கொடுத்தால் லாப நோக்கத்துடன் மட்டுமே செயல்படுவார்கள் என்று கூறிய அவர், மது விலக்கினால் கள்ளச்சாராயம் பெருகும் என்ற வாதம் ஏற்புடையதல்ல என்றும் அரசாங்கமும் காவல்துறையும் நினைத்தால் கள்ளச்சாராயத்தை முழுமையாக ஒழிக்க முடியும் என்றும் அவர் கூறினார். மது பழக்கம் என்பது ஆரம்பத்தில் பழக்கமாக இருந்து நாளடைவில் மனிதனை அடிமையாக்கி விடுகிறது என்றும் எங்கு யார் மது குடித்தாலும் அது நாட்டுக்கும் சமுதாயத்துக்கும் கேடு விளைவிக்கும் என்று டாக்டர் குழந்தைசாமி தொலைக்காட்சி ஒன்றிற்கு அளித்த பேட்டியில் வலியுறுத்தியுள்ளார்.